வணக்கம் மக்களே. கீதாஞ்சலி செல்வன் கவிதைகள் அண்ட் கதைகள் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கீதாஞ்சலி செல்வன். நமக்கு கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு சொன்னாவே எடிசன், ஐன்ஸ்டீன், நியூட்டன் இவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இவங்கள மாதிரியே உலகம் மறந்த நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இது உலகம் மறந்த மேதைகள் பார்ட் 1. நாம தினமும் கார்ல பாக்குற இந்த விண்டர் ஷீல்டு வைப்பருக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட கண்ணீர் கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1903 நியூயார்க் நகர்ல மேரி ஆண்டர்சன் அப்படிங்கிற பொண்ணு டிராம் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்ப நியூயார்க்ல பயங்கரமான பனிப்பொழிவுல வண்டி ஓட்டும் போது டிரைவர் அடிக்கடி வண்டியை நிறுத்தி கார் கண்ணாடியை வெளியே போய் துடைக்கிறாரு. அதனால பயணிகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பார்க்குற மேரி ஆண்டர்சன் வண்டிக்கு உள்ளே இருந்தே கண்ணாடியை துடைக்கிற மாதிரி ஒரு கருவியை உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க. சில பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் வைபரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய கார் நிறுவனங்களுக்கு கொண்டு போய் அவங்களோட கண்டுபிடிப்பை காட்டுறாங்க. ஆனா எந்த கார் நிறுவனமும் அவங்களோட கண்டுபிடிப்பை அங்கீகரிக்கல. காரணம், அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய கண்டுபிடிப்புகளை யாரும் அந்த அளவுக்கு ஏற்றுக்கல. அதனால அவங்களுடைய கண்டுபிடிப்பை எல்லா நிறுவனங்களும் நிராகரிக்கிறாங்க. அதனால மேரி ஆண்டர்சன் வருத்தப்படுறாங்க. சில வருடங்களுக்கு பிறகு எல்லா கார் நிறுவனங்களும் வைபரை கட்டாயமாக்குறாங்க. ஆனா இதுல வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, கார் நிறுவனங்கள் வைபரை கட்டாயமாக்குன போது மேரி ஆண்டர்சனுக்கு அவங்களோட கண்டுபிடிப்புக்கான பேட்டன்ட் காலம் முடிஞ்சு போயிடுது. அதனால அவங்க கண்டுபிடிப்புக்காக அவங்களுக்கு ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாம போகுது. அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் வறுமையிலே இருந்து இறந்து போயிருக்காங்க. வரலாறு மறந்த இந்த சாதனை பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.